ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, எதை பற்றி யோசிக்காம என் கைகளை தொட்ட என் செல்ல பிள்ளையான உனக்காகவே சர்வ நிச்சயமாக நீ சந்தோஷப்படும்படியாக எல்லா விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்க காசு பணம் உள்ளவங்களாக இருக்கலாம், வசதியானவங்களாக இருக்கலாம், அல்லது ஏழையானவங்களாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். காசு பணம் இல்லாதவங்க நமக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, அவங்க நமக்கு தேவையில்லைன்னு நீ அவங்கள ஒதுக்கி வைக்கவும் கூடாது. இதுவே காசு பணம் இருக்கவங்க என்னைக்கா இருந்தாலும் நமக்கு உதவி செய்வாங்கன்னு நினச்சி அவங்க தங்கத்தில் செஞ்ச ஊசிதானு எடுத்து கண்ணில் குத்திக்க முடியாது தானே. மொத்தத்தில் மனிதர்கள் வசதியானவர்களா இல்லாதவர்களா அல்லது காசு பணம் இருக்கிறவங்களான்றது பெருசு இல்லை. எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும், எவ்வளவு வசதி உள்ள மனிதர்களாக இருந்தாலும் அவங்க உன்னை மதிக்கிறாங்களா, உன் உணர்வுகளை மதிக்கிறாங்களான்னு பாரு. உன்னையும் உன் உணர்வுகளையும் மதிக்க தெரியாதவர்கள் யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராகவே இருந்தாலும் உன் வாழ்க்கைக்கு அவசியம் இல்லைன்னு அவர்களை தூக்கி எறிய தயாராகு. யார் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறாங்களோ அவர்களை மட்டுமே நீ பேசி பழகு. எந்த விஷயத்தையும் அளவாக அற்புதமாக திட்டம் போட்டு செய்யணுமே தவிர பெருசாக அதிகமாக திட்டம் போட்டினா அது நிச்சயம் தவறாக தானே நடந்து முடியுது. வாழ்க்கையில் பெரும்பாலும் நல்ல விஷயங்கள்லாம் அது திடீர்னு திட்டமிடாமல் நடப்பவையாகத்தான் இருக்கும். உன் வாழ்க்கையிலையும் இப்படி அற்புதமான பல நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுத்துருக்கேன். நீயும் ரொம்ப சரியாக திட்டம் போட்டு இதை இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும்னு பெருசாக திட்டம் போட்டு செய்ய வேணாம். ரொம்ப சாதாரணமாகவே நீ செய்யக்கூடிய பல செயல்கள் உன் வாழ்க்கையில் மிக சிறப்பான வெற்றியை கொடுத்துருக்கு. நீ நல்லா யோசித்து பார்த்தீனா அது நிச்சயமாக உனக்கு புரியும். அப்பா முருகா, நான் வாழ்க்கையில் தோத்துட்டனே நீ என்கிட்ட வந்து புலம்புற. ஆனால் உண்மையிலேயே உன்னை விட்டு தோத்து போனது உன்னுடைய ஆணவமும் கருமமும் மாயையும், அடுத்தவங்களை பழிவாங்கணுன்ற அந்த எண்ணமும், அடுத்தவங்களை பார்த்து பொறாமைப்பட்ட அந்த எண்ணமும் தான். இத்தனை நாட்களாக இந்த விஷயங்களையெல்லாம் நீ ஜெயிக்கணுங்கிறதுக்காக தான் நான் அமைதியாக வேடிக்கை பார்த்தேன். இப்போது உன்னுடைய மனோசக்தி அதிகமாகி நீ கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகுது. உன்னுடைய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் ஜெயிச்சு நீயாகவே வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு நேர்மறை எண்ணத்தோடு எல்லாத்தையும் எதிர்கொண்டு சமாளிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதற்காக தான் இத்தனை காலமாக நான் காத்திருந்தேன். இப்போது நீ பல விஷயங்களை புரிஞ்சுக்கிட்ட. பல சமயங்களில் நான் தான் உன்னை காப்பாற்றிருக்கேன். இனி எந்த சூழ்நிலையிலும் எந்த விஷயத்திலும் யாருக்கும் தப்பு செஞ்சிடக்கூடாதுன்ற அந்த புரிதலும் உனக்குள்ள வந்துருச்சு. அதனால தான் இப்போவே உனக்கானதை உன் கைகளில் கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி ஓடி வந்தேன். முதல்ல எல்லாமே எனக்கு தான் வேணும், எல்லாமே எனக்கு கிடைக்கணும், நான் எனக்கானதுன்ற இந்த எண்ணங்களை எல்லாம் உதறி தூக்கி போட்டுட்டினா நீ சுதந்திரமாக வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். மனசில் தீய எண்ணங்களோ கெட்ட எண்ணங்களோ வரும்போதே ஆரம்பத்திலேயே அதை அழித்து விடணும். இப்படி தீய எண்ணங்களை அழிச்சிட்டாலே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்திடும் என் செல்வமே. இந்த காலத்தில் பரம்பரை பணக்காரங்க கூட அதிகமாக ஆடுறதில்ல. ஆனால் பாதியில் பணம் சம்பாதிச்சவங்க போடுற ஆட்டம் தானே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதையும் இதையும் ஆடம்பரமாக வாங்கி குவிக்கிறாங்க. தான் வசதியாக இருக்கோன்றதை மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு நினச்சி படாபடோபமாய் செலவு செய்து எல்லாத்தையும் வாங்குறாங்க. இந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். வாழ்க்கையில் எந்த அடிமட்டத்திலேருந்து வந்தோன்றத எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ பழகுங்க. ஏன்னா இன்னைக்கு பணம் உன் கையில் இருக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தர் கைக்கு போயிடும். பணங்கிறது நிலையில்லாத நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம். உன் நல்ல குணம்தான் உனக்கு நிலையானதும் நிரந்தரமானதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. எல்லா இடத்துலையும் போய் எல்லார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யாமல் பொறுமையாக பேசவும் நிதானமாக பழகவும் கற்றுக்கோ. எல்லா இடத்துலையும் போய் நான் சொல்கிறது தான் சரின்னு வாக்குவாதம் செய்யாமல் அவங்களுடைய கருத்தையும் கேட்டு கலந்துரையாடல் செய்ய பழகு. ஏன்னா வாக்குவாதம் எப்போவுமே யார் சரிங்கிறத தான் தேடும், கலந்துரையாடல் மட்டும்தான் எது சரிங்கிறத தேடும். நீ பேசுகிற விஷயங்களில் எது சரின்னு தான் யோசிக்கணுமே தவிர யார் சரின்னு எப்பவும் யோசிக்காதே. இந்த உலகத்தில் தப்பு செய்கிறவனும் அடுத்தவனை ஏமாற்றி துரோகம் செய்கிறவனும்
ஏதோ ஜெயிச்சு சாதனை படைச்சது போல வாழ்க்கையை நல்லா வாழ்றாங்க. ஆனா ஏமாந்து போன நீ, அடுத்தவன் செஞ்ச தவறுல மாட்டிக்கிட்டு பாதிக்கப்பட்ட நீ தலை குனிந்து வாழ வேண்டுமா என்ன? அமைதியாயிரு. நீ எதுக்காகவும் அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியம் இல்லைதான். ஆனா நீ பொறுமையா நிதானமாக எல்லா விஷயங்களையும் கையாளும் போது உன் சார்பில் உன்னப்பன் முருகன் நான் இருந்து தப்பு செஞ்சவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக பாடம் புகட்டுவேன். சில பேருக்கு காரியம் நடக்கிற வரைக்கும் உன்னை கடவுள் கடவுள்னு சொல்லுவாங்க. காரியம் முடிஞ்ச பிறகு குப்பை கூடையாக உன்னை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. நீதான் ஒரு மனிதன் பேசும்போது பழகும்போதே அவன் எதுக்காக உன்னை தேடி வந்திருக்கான்? காரியக்காரனா சுயநலவாதியா உன்னை தேடி வந்திருக்கானா, அல்லது சாதாரணமா அன்போட பாசத்தோட உன்னை தேடி வந்திருக்கானான்னு புரிஞ்சு பழகிக்கணும். நல்ல குடும்பம் யாருன்னா அவரை திருத்தவே முடியாதுன்னு அவர் மனைவி விட்டுறணும், இவகிட்ட பேசவே முடியாதுன்னு கணவன் விட்டுறணும். இப்படி கணவனும் மனைவியும் ஒரு சில விஷயங்களை அவர்களை அவர்களாகவே இருக்க விட்டுட்டாலே அந்த குடும்பம் அமைதியாக நிம்மதியாக வாழ முடியும். உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு இப்போ புரிஞ்சிடுச்சா? கணவனும் மனைவியும் சில விஷயங்களை அப்படியே அவர்கள் போக்கில் விட்டு வைக்கும்போது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு காலம் அவர்களை தானாகவே திருத்திவிடும். வாழ்க்கையில யாரெல்லாம் உன்னை தாழ்த்தி பார்க்க நினைச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னால நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டணுங்கிறது தான் உன் அப்பன் முருகன் என்னுடைய ஆசை. நீ சிரிக்கிறதுக்கு மட்டும் கற்றுக்கிட்டீனா போதும். உன்னை அள வைக்க வேண்டிய வேலையெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற மற்றவங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா மனிதர்களுக்கு எப்போதுமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பழக்கம் இல்லை. ஆனால் அடுத்தவனை திட்டியோ தூற்றி பேசியோ குறை சொல்லியோ குற்றம் சுமத்தியோ சுலபமாக அழுக வச்சிருவாங்க. அதனால தான் உன்னை அள வைக்கிற வேண்டிய வேலையெல்லாம் மற்றவங்க பார்த்துக்குவாங்க. நீ எதுக்காகவும் எதை நினைச்சும் அழுக வேணாம். சிரிக்கிறதுக்கான விஷயங்களை பற்றி மட்டும் சிந்தனை செஞ்சு உன் வாழ்க்கையில் நடந்த நல்ல நிகழ்வுகளை நினச்சி சிரித்து சந்தோஷமாக இருன்னு சொல்கிறேன். எப்போவுமே உன் குடும்பம் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி எல்லா விஷயங்களையும் நீ தியாகம் செய்கிறாய். நீ உன் குடும்பத்துக்காக இப்படி யோசிக்கும்போது என் அன்பு பிள்ளையான உனக்காக நான் யோசிக்க மாட்டேனா? நிச்சயமா உன் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் உறுதுணையாக இருப்பேன். பிரச்சனைகள் வரும்போது நீ அமைதியாக இருந்தாலே போதும். அந்த பிரச்சனைகளை கொடுத்த நானே அதற்கான தீர்வையும் நிச்சயமாக கொடுப்பேன். பிரச்சனைகளை உருவாக்க நான் தானே கதவையும் பூட்டையும் சாவியையும் படைச்சிருக்கேன். ஒரு கதவை செய்ய மனிதர்கள் ஆரம்பிக்கும் போதே அதற்கான பூட்டையும் சாவியையும் இன்னொரு இடத்துல நான் உருவாக்கிடுவேன். அதே போலதான் உன் வாழ்க்கையில யார் மூலமாக எவர் மூலமாக பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியையும் நான் உருவாக்கி வச்சிருப்பேங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் பல பேர் நடிப்போடையும் பல பேர் அலங்காரத்தோடையும் ஆடம்பரத்தோடையும் பல முகமூடிகளை போட்டுக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் தான் இவங்க ஆட்டம் எல்லாம். ஆடி அடங்கி முடிஞ்சிட்டா மண்ணில் புதைஞ்ச பிறகு வெறும் எலும்பு மட்டும்தான் மிஞ்சூன்னு இந்த மனிதர்களுக்கு தெரியாம தானே ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் ஆடம்பரத்தோடும் இந்த உலக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறாங்க. யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், ஆனால் நீ எப்போதும் எளிமையான வாழ்க்கையை நியாயமான முறையில் நேர்மையாக வாழ தயாராக இரு. மற்றவங்களையெல்லாம் தாழ்த்தி பேசி உன்னை நீயே உயர்த்தி பேசினா அவர்களது கற்பனையில் மட்டுமல்ல, அவர்கள் மட்டுமே உயர்ந்தவர்களாக அவர்களே நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்பவும் உன்னை நீயே உயர்வான ஆளாக நினச்சிக்கோ. ஆனால் ஒருபோதும் உன்னை விட தாழ்வாக மற்றவங்களை நினைக்கவோ மற்றவர்களை தாழ்த்தி பேசவோ கூடாது. இந்த உலகமே ஒன்றா சேர்ந்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினச்சா இந்த உலகத்தையே கூட உனக்கு தர முடியும். அப்படி உன்னை உண்மையாக நேசிக்கக்கூடிய அன்பையும் பாசத்தையும் உனக்கு தரக்கூடிய மனிதர்களை உன்வசம் உனக்கு வச்சுக்கோ. வாழ்க்கை தரும் காயங்கள் எல்லாமே மற்றவங்களை பற்றின விஷயங்களை நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதாவது நீ எல்லாரையும் நல்லவங்க நம்பி பேசும்போது பழகும்போது யார் எப்படிப்பட்டவங்கன்ற குணத்தை உனக்கு தெரியப்படுத்துவதற்காக தான் சில கஷ்டங்களையும் காயங்களையும் நான் உனக்கு கொடுத்தேன். சில கஷ்டங்களை கொடுக்கும்போது அவங்க உனக்கு உதவி செய்ய வராமல் உன்னை விட்டு விலகி போகும்போது தானே அவங்களுடைய உண்மையான புத்தியும் அவங்களுடைய உண்மையான மனசும் உனக்கு தெரிய வந்தது.
இப்போது புரியுதா? மற்றவர்களை பற்றியும் மனிதர்களை பற்றியும் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன் வாழ்க்கையில் சில கஷ்டங்களை கொடுத்துருக்கேன். கஷ்டத்தை கொடுத்தாலும் நல்லதை செஞ்சாலும் எல்லாவற்றையும் காரண காரியத்தோடு செய்யும் உன் அப்பன் முருகனை நீ சரியா புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில கிடைச்சதை அனுபவி, கிடைக்காததை ரசிக்க பழகு, இழந்ததை எல்லாம் மீண்டும் பிடிப்பேன்னு உறுதியாக இரு. உனக்கு பிடிச்சதை எப்போதுமே விரும்பி அதை உன் கைவசம் வைத்து கொள்ள பழகு. பேராசையை தவிர்த்து விட்டு அளவோட எல்லாத்துக்கும் ஆசைப்படு. உன் வாழ்க்கையில நடந்த பழைய நல்ல நினைவுகளை நினைச்சு நினைச்சு நீ மகிழ்ந்து வாழ தயாராக இருந்தினா உன் வாழ்க்கைங்கிறது இனிமையானதாக இருக்கும் என் செல்வமே. இந்த உலகத்துல மனிதர்கள் எத்தனையோ பாவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் பாவத்திலேயே பெரிய பாவமாக நான் நினைக்கிறது நம்பிக்கை துரோகம்தான். உன்னை நம்பிய யாரையும் நீ ஒருபோதும் ஏமாத்த நினைக்காதே. உரிமையோட சில பேரை உறவுன்னு நினைச்சு நீ எல்லாருக்கும் நல்லதை செஞ்ச. ஆனா நீ உறவுன்னு நினைச்சவங்களே உன்னை துறவு பூணக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில கெட்டதை செஞ்சு நீ பாசம் வச்சதும் உரிமை எடுத்ததும் தவறுன்னு உனக்கே புரிய வச்சுட்டாங்க தானே. அதனால தானே இப்போதெல்லாம் தனிமையே போதும்னு நினைச்சு நீ கொஞ்சம் தனியாவே ஒதுங்கி இருக்க. யாரு என்ன செஞ்சாலும் கண்டுக்காம உன் வாழ்க்கையில மட்டுமே குறிக்கோளாக உன் வாழ்க்கையை மட்டுமே கவனமாக நீ எடுத்துக்கிட்டு வாழ்றதும் கூட ஒரு வகையில நல்லதுதான். உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து நீ வாழ நினைக்கிற வாழ்க்கையவே உன் கைகளில் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன். உன்னை சுத்தி இருக்கிற மனிதர்கள் தவறு செய்யும் போது அதை திருத்திக்கிறாங்களான்னு பாரு. அவங்க தவறுகளை திருத்துவதற்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்து பாரு. ஆனா தவறு மீண்டும் தவறுகளாகவே இருக்கு. தப்பு செஞ்சவன் திருந்துற மாதிரி இல்லைனா அது அவன் வாழ்நாள் முழுவதும் பழக்கமாகவே இருக்கட்டும்னு அவங்கள அப்படியே விட்டுடு. நீ பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது 12 வருஷம் படிக்கிற, கல்லூரியில் ஒரு 3 வருஷம் படிக்கிற. இந்த 15 வருடங்களும் நீ கற்றுக்காத பாடத்தை எல்லாம் நீ 15,000 சம்பளத்துக்கு ஒரு இடத்துல வேலைக்கு போனீனா இந்த உலக வாழ்க்கை உனக்கு கற்று கொடுத்துரும். வாழ்க்கை என்னங்கிறது உனக்கு புரிய வந்துடும் என் செல்வமே. எப்பவுமே உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நீ கவனிச்சாலே வாழ்க்கை பாடத்தை சரியாக தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். உன்னை யாராவது ஏமாத்திட்டு அதன் மூலமா அவங்க சந்தோஷமாக வாழலாம் நினைச்சாங்கன்னா அதை நான் சுலபமாக விட்டு வைக்க மாட்டேன். உன்னை ஏமாத்துறவன் எல்லாம் உன்னை விட மிகவும் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி அதை உன் கண்ணு முன்னால நிச்சயமாக காட்டுவேன். எப்பவுமே நல்ல விஷயங்களை மனசுல விதையா போடு. தேவையற்ற விஷயங்களை பத்தி யோசிக்காம எல்லாத்தையும் தூக்கி தூரமா எரிஞ்சிட்டு நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட நீ நினைக்கும் போது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி தருவதற்கான பொறுப்புகளை உன் அப்பன் முருகன் நான் ஏத்துக்குவேன். கெட்டவேன்ற பேர் எடுக்கிறதுக்கு நீ கெடுதல் செய்யணுன்ற அவசியம் இல்லை. எல்லா இடத்துலையும் உண்மையை பேசினாலே இந்த உலகம் உன்னை கெட்டவன்னு சுலபமாக சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க. ஆனா நீ சொல்லக்கூடிய உண்மையை மற்றவங்க மறுத்தாலும் பொய்கள் பல நாட்கள் இந்த உலகத்துல ஜெயிச்சு வாழ முடியாது. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் உண்மை வெளிவந்து நீதான் நல்லவங்கிறத இந்த உலகத்துக்கு நான் உணர்த்த தான் போறேன். அடுத்தவனை பத்தியே யோசிக்காம அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சுக்கிட்டே வாழக்கூடிய மனிதனாக நீ இருந்து உன் வாழ்க்கையை வாழ்ந்திடாதே. எப்போதும் உனக்கு பிடிச்சதை உன் வாழ்க்கையில செஞ்சு மனநிறைவோட மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராக இரு.